துருப்பிடித்தலுக்கு அவசியமான காரணிகளை கண்டறியும் இன்னொரு முறை. அதாவது துருப்பிடித்தலுக்கு வலியின் எக்கூறு அவசியமானது என கண்டறியும். சரி, துருப்பிடித்தலுக்கு வலி அவசியமானது இது கண்டுபிடிச்சிட்டோம். எதன் அடிப்படையில் கண்டுபிடிச்சோம்? 2 பரிசோதனைகள், 2 சோதனை குழாய்கள் எடுத்தோம். 2 சோதனை குழாய்கள்ல ஒன்று குளிர் நீர், அடுத்ததுல சூடாக்கப்பட்ட நீர். இப்ப சூடாக்கப்பட்ட நீர்ல குளிர் நீர்ல உள்ள என்ன விடயம் இருக்காது? சொல்லுங்க பாப்போம். அஸ்கான் சொல்லுங்க பாப்போம். சூடாக்கப்பட்ட நீர்ல குளிர் நீர்ல காணப்படும் என்ன விடயம் இருக்காது? கரைஞ்ச வலி இருக்காது. வலி இருக்காது. அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது வாயுக்கள் வெப்பநிலை அதிகரிக்கும் போது, நீங்க ஏற்கனவே கலவை பாடத்துல படிச்சிருக்கீங்க, வாயுக்களின் கரைதிறன் அதிகரிக்குமா குறையுமா? வெப்பநிலை அதிகரிக்கும் போது வாயுக்களின் கரைதிறன் அதிகரிக்குமா குறையும்? குறையும் சார், குறையும். வெரி குட். வாயுக்களின் கரைதிறன் குறை, அதாவது கரைகிறது குறையும். கரைகிறது குறையும்னா கரையாமது என்ன செஞ்சிடும்? மேலே பெய்திடும். அதுதான் அர்த்தம். வாயுக்களின் கரைதிறன் குறையும் சொன்னால் அது கரையாமல் மேலே போகுது, ஆவியாகி போகுது. அப்ப நாங்க வெப்பப்படுத்தும் போது சூடாக்கப்பட்ட நீர்ல வாயுக்கள் இல்லை. அவை தேங்காய் எண்ணெய் படை இடப்படுவதன் காரணம் மீண்டும் வலி தொடுகையுற்று மீண்டும் வலி கரைவதை தடுப்பதற்கு. அவை சூடாக்கப்பட்ட நீர்ல வலி இல்லை, குளிர் நீர்ல வலியும் காணப்படுது, நீர்த்தன்மையும் காணப்படுது. சரியா? வலியும் காணப்படுது, நீரும் காணப்படுது. இப்ப சூடாக்கப்பட்ட நீர் உள்ள இரும்பாணி துருப்பிடித்து இருக்காது. ஆனால் ஏ பகுதி, குளிர் நீர் உள்ள இரும்பாணி துருப்பிடித்து இருக்கும். சில நாட்களுக்கு பின் நாங்கள் அவதானிக்கும் போது. ஆகவே இதிலிருந்து ஒரு முடிவுக்கு வரலாம், இரும்பு துருப்பிடிப்பதற்கு வலி அவசியம். ஏன்? பியில் வலி இல்லை, துருப்பிடிக்க இல்லை. ஏயில் வலி இருந்துச்சு, ஆகவே துருப்பிடிச்சிருக்கு. ஆகவே இதுல பரிசோதனை அமைப்பு எது, கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பு எதுன்னு கேட்கும். கட்டுப்பாட்டு பரிசோதனைனா நாங்க பரிசோதிக்கிற விடயத்தை கட்டுப்படுத்துற, கொடுக்காம வச்சுக்கொள்றதுதான் கட்டுப்பாட்டு பரிசோதனை. அதுக்கு கொஞ்சம் மாற்றமாக செஞ்சு பார்க்கிறது. சரி, இதுல நாங்க வலிய கொடுக்காம வச்ச பி தான் கட்டுப்பாட்டு பரிசோதனை, ஏ பரிசோதனை அமைப்பு. இதுக்கு முதல் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதாவது ஒளித்தொகுப்பு பாடத்துல கார்பனீர் ஆக்சைடு அவசியமா, ஒளித்தொகுப்பிற்கு கார்பனீர் ஆக்சைடு அவசியமா என்ற பரிசோதனையில ஒரு சோதனை குழாய்க்கு KOH என்ன செய்யும்? கார்பனீர் ஆக்சைடு வாயுவை அகத்துறிஞ்சும். அப்ப KOH ஒன்றுக்கு போடுறது. பாஸ் பேப்பர்ல கேட்டு இருந்தது, நீங்க என்ன செய்யணும்? கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பை வரைந்து காட்ட சொல்லி. கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பை வரைஞ்சு காட்ட சொல்லி. ஆகவே அந்த இடத்து கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பை எப்படி வரைஞ்சு காட்டுறேன்னு சொன்னா, கார்பனீர் ஆக்சைடு வர வேண்டிய இடத்துக்கு நீரை போட்டு. சரியா? கார்பனீர் ஆக்சைடு வர வேண்டிய இடத்துக்கு நீரை போட்டு வரைஞ்சாது கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பாக வந்தது. அப்ப எதை நாங்க பரிசோதிக்கிறோமோ இதுதான் பரிசோதனை. சரியா? அப்ப படம் வரையெல்லாம் வராதுங்க இல்ல, படங்களை ஒழுங்கா பார்த்துக்கொள்ளணும். இந்த கேள்வியை பாருங்க. 2018ஆம் ஆண்டு ஒளித்தொகுப்பு தொடர்பானது. இப்பரிசோதனைக்கு உகந்த ஒரு கட்டுப்பாட்டு பரிசோதனையின் ஒழுங்கமைப்பின் பகுதிகள் பெயரிடப்பட்ட ஒரு பரும்படி படத்தை தரப்பட்டுள்ள பெட்டியில் வரைக. படம் எல்லாம் வரைய எங்களுக்கு சோம்பல் இருந்தா சரி வராது. அதுதான் கேள்விகள் தரும்போது எழுதணும். இந்த இடத்துல என்ன செய்யணும்? இதே மாதிரி ஒரு அமைப்பை வரையணும். சரியா? இதே மாதிரி ஒரு அமைப்பை வரைந்து இதுல கண்ணாடி பாத்திரத்தை வரைந்து, இப்ப கட்டுப்பாட்டு பரிசோதனைனா நீர் KOH கரைசல் இடப்பட்ட இடத்துக்கு. சரியா? நீரும் KOH சேர்ந்தது KOH கரைசல் சொல்றது. நீர் KOH கரைசல் இடத்துக்கு இந்த KOH வராம ஒன்று வரையணும். சரி, அதுதான் கட்டுப்பாட்டு பரிசோதனை. அவ்வளவுதான் வித்தியாசம். நீர் இப்படி வரைஞ்சு இது இப்ப இந்த அமைப்பை இதுல வரைஞ்சாதான் உங்களுக்கு மார்க்ஸ். சரி, இது கட்டுப்பாட்டு பரிசோதனை. அப்ப வரைந்து காட்ட சொல்லி வந்துருந்துச்சு.
இலைகள் எல்லாம் அழகா வரையணும் இல்லை, இந்த அமைப்பு இங்க வரைஞ்சி இந்த நீர் என்ற விடயம் இங்க குறிப்பிடப்பட்டிருந்தா உங்களுக்கு மார்க்ஸ். சரி, இல்ல வேற எதை குறிப்பிட்டாலும் உங்களுக்கு எவ்வளவு அழகா வரைஞ்சி கலர் அடித்தாலும் மார்க்ஸ் கிடைக்காது. இந்த விடயம் உள்ளடக்கப்படும். சரி, ஆகவே ஒவ்வொரு பரிசோதனையிலையும் அவதான முடிவு என்பதை போல அதுக்குரிய கட்டுப்பாடு பரிசோதனைகள் ஏதாவது இருக்காண்டும் நீங்க அறிஞ்சு கொள்ளணும். சரி, ஓகே. நாங்க இப்ப வழி அவசியம் என்று கண்டுபிடிச்சிட்டோம். வழியின் எக்கூறு அவசியம் என்று நாங்க பார்க்க போறோம். இப்ப 2 கொதிகுழாய்கள், சிறிதளவு பஞ்சு, இரும்புத்தூள், நீர் நிரப்பப்பட்ட சாடி. நீர் நிரப்பப்பட்ட சாடி. சரி, கொதிகுழாயின் உருவில் காட்டப்பட்டவாறு ஈரப்பஞ்சை வைத்து அதன் இரும்புத்தூளை இடுங்க. ஒரு பக்கத்துல என்ன செஞ்சிடும், ஈரப்பஞ்சை வச்சு அதன் இரும்புத்தூள் இடப்பட்டிருக்கு. இதுல இரும்புத்தூள் இடப்பட்டிருக்கு. அதனை உருவில் காட்டியுள்ளவாறு நீர்ச்சாடியினுள் தலைகீழாக வையுங்கள். எஞ்சியுள்ள வெற்றுக்குழாயையும் அவ்வாறே நீர்ச்சாடியினுள் தலைகீழாக வையுங்கள். இப்ப இரண்டையும் தலைகீழாக வச்சாச்சு, நீருக்குள்ள வச்சுட்டோம். சரியா, இப்ப நாங்க உடனே அவதானிக்கிறோம் இல்ல, இந்த அமைப்பை சில நாட்களுக்கு பிறகு அவதானிக்கிறோம். இந்த அமைப்பை சில நாட்களுக்கு பிறகு நாங்க அவதானிக்கிற. இப்ப சில நாட்களுக்கு பின் அவதானிக்கும் போது, சில நாட்களுக்கு பின் நாங்க அவதானிக்கும் போது எந்த ஒரு பரிசோதனைக்கும் 2 விடயங்கள் முக்கியம். முதலாவது அவதானம், அடுத்தது முடிவு. இங்கு இரும்புத்தூள் காணப்படும் சோதனை குழாயினுள் நீர்மற்ற முழு வழிக்கனவளவில் 1/5 மடங்கினால் உயர்ந்து இருப்பதை நீங்க அவதானிக்கலாம். முழு வழிக்கனவளவு, அப்ப மொத்த வழிக்கனவளவு இதுன்னு எடுத்தா இதான் வழி. இந்த பாருங்க, மொத்தமாக இத வழிக்கனவளவு, இதெல்லாம் வழி இருக்கு. இந்த மொத்த வழிக்கனவளவுல இந்த உயர்ந்து இருக்கிற அளவு 1/5 மடங்காக இருக்கும். 1/5 மடங்கு. நீர்மட்ட உரை மேல உயர்ந்துட்டு, இது அவதானம். அவதானம் என்ன மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க புக்ல. அப்ப அந்த கேள்வி பேப்பர் செய்யும் போது உங்களுக்கு இலகுவாக அமையும். இரும்புத்தூள் காணப்படும் சோதனை குழாயினுள் நீர்மட்டம் முழு வழிக்கனவளவில் 1/5 மடங்கினால் உயர்ந்திருப்பதை அவதானிக்கலாம். அவை இதுதான் அவதானம். அவதானத்தை சரியா எழுதிக்கலாம். அவதானம் முழு வழிக்கனவளவில் 1/5 மடங்கு. சரி, இப்ப உங்களுக்கு ஏன் இது 1/5 மடங்கு உயர்ந்தது? சரி, 1/5 மடங்கு உயர்ந்தது இந்த விடயம் உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க இப்ப 10ஆம் ஆண்டு புக்கு போவோம். திரும்ப 10ஆம் ஆண்டு புக்ல வாயுக்கள் தயாரிப்பு படிச்சிருக்கீங்க. வாயுக்கள் தயாரிப்பு 3 விதமான வாயு தயாரிப்பு படிச்சிருக்கீங்க. என்னென்ன வாயுக்கள்? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் ஆக்சைடு. சரியா, 3 அப்படியே ஒரே ஃப்ளோல வர மாட்டேங்குது வாயு. சரியா, ஹைட்ரஜன் படிச்சிருக்கீங்க. ஹைட்ரஜன் வாயுவாறு தயாரிக்கும். ஆக்சிஜன் வாயுவாறு தயாரிக்கிறது. அதே போல கார்பன் ஆக்சைடு வாயுவாறு தயாரிக்கிறது. இது இந்த தயாரிப்பு மட்டுமில்ல படிச்சிருக்கீங்க, இவற்றின் இயல்புகள் படிச்சிருக்கீங்க. பௌதிக இயல்பு என்ன, ரசாயன இயல்பு என்ன. அதே போல அந்த விடயத்துல நீங்க எத்தனை சதவீதம் வளிமண்டலத்தில் காணப்படும் படிச்சிருக்கீங்க. அதே போல இந்த வாயுக்களின் பயன்பாடுகள் படிச்சிருக்கீங்க. சரியா, பயன்பாடுகள் படிச்சிருக்கீங்க. அதே நேரம் இவற்றை எவ்வாறு இனங்காணலாம், தயாரித்த பிறகு எவ்வாறு இனங்காணலாம். உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் வாயு சேகரிக்கப்பட்ட குழாயினுள் எரியும் குச்சியை செலுத்தும் போது அது என்ன சத்தத்துடன் எரிந்து அணையும்? என்ன சத்தம்? பொப் என்ற சத்தத்துடன் எரிந்து அணையும். அதே போல ஆக்சிஜன் வாயுவை நாங்க ஆக்சிஜன் வாயு தன்மையில தனக்குச்சி ஒன்றை செலுத்தும் போது, சரியா, எரியும் தனக்குச்சி செலுத்தும் போது அது பிரகாசமாக எரியும். சரியா, பிரகாசமாக எரியும். அதே போல கார்பன் ஆக்சைடு வாயு இனங்காண்ற நீங்க அங்கே சிறப்பியல்பு பாடத்திலையும் படிச்சிருக்கீங்க. கார்பன் ஆக்சைடு வாயு இனங்காண்ற பரிசோதனை அங்கீகளின் சிறப்பியல்பு இருக்கு. 10ஆம் ஆண்டு பார்ட் 1 ஒரு பாடம். கல ஒழுங்கமைப்பும், அடுத்து சுவாசம், போசனை, இனப்பெருக்கம், உறுத்துணர்ச்சி, இயைபாக்கம், அப்படி சிறப்பியல்பு இருக்கு. அதுல சுவாச தலைப்பு கீழையும் படிச்சிருக்கீங்க. கார்பன் ஆக்சைடு வாயு இனங்காண்ற முறை சொல்லுங்க எப்படின்னு.
தெளிந்த சுண்ணாம்பு நீருக்குள்ள கார்பன் செட்டை விட்டா பால் நிறமா மாறும். வெரி குட். தெளிந்த சுண்ணாம்பு நீரினுள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்தும் போது பால் நிறமாக மாறும். தெளிந்த சுண்ணாம்பு நீர் என்ன கலர்? நிறமில்ல. நிறமற்றது. தெளிந்த சுண்ணாம்பு நீர் நிறமற்றது. சரியா? தெளிந்த சுண்ணாம்பு நீர்னு சொல்ல சுண்ணாம்பை கரைச்சா வெள்ளை நிறமா வரும். அந்த வெள்ளை நிறமா வந்து சுண்ணாம்பு நீரை நாங்க வடிகட்டணும். வடிகட்டி எடுத்தா திரும்ப தண்ணி மாதிரி இருக்கும். ஆனா சுண்ணாம்பு இருக்கும் அதுக்கு. சரியா? கால்சியம் கார்பனேட் கரைஞ்ச நிலையில் இருக்கும். அப்ப அதுக்கு தான் தெளிந்த சுண்ணாம்பு நீர்ல அதுல நாங்க திரும்ப செலுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு வாயு செலுத்தும் போது அது பால் நிறம், அதாவது வெள்ளை நிறமாக மாறும். சரியா? பால் நிறமாக மாறும். சரி, இப்ப இதுல இந்த பாடத்துல படிச்சிருப்பீங்க ஒட்சிசன் வாயு வளிமண்டலத்தில் கிட்டத்தட்ட 21% இருக்குன்னு சொல்லி. 21% வளிமண்டலத்தில் 21% காணப்படும். 21% தான் கிட்டத்தட்ட 20% இருக்கு. சரியா? ரெண்டு இடத்துல, ஒரு இடத்துல 21% இருக்கு, இன்னொரு இடத்துல 20% இருக்கு நீங்க படிக்கிற இடத்துல. சரி, அப்ப 20 தொடக்கம் 21%. 21% 20 உங்களுக்கு தெரியும். 100க்கு தான் அது வீதம் சொல்றது. அப்ப 100க்கு 20 என்றால் 5ல் 1. அப்ப இந்த வளிமண்டலத்துல எங்கட சுவாசிப்பதற்கு தேவையான இந்த வாயு 5ல் 1 மடங்கு இருக்கு. 5 பகுதிகளாக பிரித்தால் இதில் உள்ள சகல வாயுக்களையும் அதுல ஒரு பகுதியாக ஒட்சிசன் வாயு காணப்படும். ஆகவே உங்களுக்கு ஒரு தெரியும், நீங்க சோடா குடிக்கிற டைம் அல்லது ஸ்ட்ரோ குடிக்கிற டைம், ஏதாவது பானங்கள் குடிக்கிற டைம் ஸ்ட்ரோ வச்சு நீங்க என்ன செய்வீங்க, ஒரு குழாயில போட்டு சும்மா வாயில வச்சிருந்தா இந்த திரவம், இந்த பானம் உங்களோட வாய்க்குள்ள வராது. என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்குள்ள உள்ள வலியை நீங்க ஒன்னாவது உறிஞ்சணும். இதுக்குள்ள உள்ள வலியை வாயை வச்சு உறிஞ்சணும். அப்போதான் வலியெல்லாம் உங்களோட வாய்க்குள்ள வந்த பிறகுதான் திரும்ப அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு தான் இந்த திரவம் வரும். சரியா? சும்மா உங்களோட வாய்க்குள்ள வராது. அவன் நீங்க வலியை ஒன்னாவது உறிஞ்சணும். சரியா? நீங்க பார்த்திருப்பீங்க தண்ணீர் மோட்டார்கள் வீடுகள் இருந்தா அது காற்று அடைச்சிட்டு அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க, அந்த காற்றை நீக்கிறதுக்கு தண்ணி ஊத்துவீங்க, நாங்களாக ஊத்துவோம். சரி, அப்ப காற்றெல்லாம் போன பிறகுதான் அந்த இடைவெளி நிரப்புறதுக்கு தண்ணி அப்படி மேல் நோக்கி வரும். அதே போலதான் இந்த இடத்துல இரும்புத்தூள் காணப்படுது. இரும்புத்தூள் துருப்பிடிப்பதற்கு இந்த ஒட்சிசன் வாயு எல்லாம் பயன்படுத்தப்படும். அப்போ ஒட்சிசன் வாயு எல்லாம் எந்த அளவு பயன்படுத்தப்படும்னா 5ல் 1 தான். இதுல மொத்த வாயுக்கள் 5ல் 1 தானே ஒட்சிசன் இருக்கு. 5ல் 1 அந்த ஒட்சிசன் வாயு எல்லாம் பயன்படுத்தப்பட்டால் இந்த நீங்க அந்த பானக்குழாய், சரியா, பானக்குழாயை உறிஞ்சுவது போல நீர்நிலையில் அமுக்கம் பாடத்துல படிச்சிருக்கீங்க. பானக்குழாயை உறிஞ்சுவது போல ஒட்சிசன் வாயு எல்லாம் அங்க பயன்படுத்தப்பட்டால் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நீர்மட்டம் மேல் நோக்கி உயரும். அது எந்த அளவு உயரும் சொன்னால் 5ல் 1 மடங்கு உயரும். சரியா? அது 5ல் 1 மடங்கு உயரும். ஆகவே உங்களுக்கு நன்றாக விளங்கும், 5ல் 1 மடங்கு உயர்வாக இருந்தால் இத்தனை வாயுக்கள் இருக்கிற நிலையில 5ல் 1 மடங்கு மட்டுமே உயரணும்னு சொன்னால் வளிமண்டலத்துல காணப்படுவது, வளிமண்டலமா இருந்தாலும் சரி, இந்த இடமா இருந்தாலும் சரி, ஒட்சிசன் காணப்படுவது 5ல் 1 மடங்கு ஆகும். ஆகவே அவதானம் 5ல் 1 மடங்கு திரவ மட்டம் மேல் உயரும். ஆகவே முடிவு என்னன்னு சொன்னால் வளியில் உள்ள ஒட்சிசன் வாயு துருப்பிடித்தலுக்கு பயன்படுகிறது. அப்ப அந்த அவதானத்துக்கான காரணம் தான் இது காரணம். வளியின் ஒரு பகுதி துருப்பிடித்தலுக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதனை அவதானிக்கலாம். வளியின் கூறுகளை கருதினால் அதில் 5ல் 1 பங்கு காணப்படுவது ஒட்சிசன் வாயு ஆகும். சரியா? 5ல் 1 பங்கு காணப்படுவது ஒட்சிசன் வாயு ஆகும். அதாவது 20%. சரியா? 20%. முதலாவது அவதானம். இது அவதானத்துக்கான காரணம். அந்த அவதானத்தையும் காரணத்தையும் வச்சு நீங்க எடுக்கிற முடிவு வளியில் உள்ள ஒட்சிசன் வாயு துருப்பிடித்தலுக்கு பயன்படுகிறது. அப்ப துருப்பிடித்தலுக்கு அவசியமான காரணி முதலாவது பரிசோதனையிலிருந்து நாங்க வளி அவசியம் என்று கண்டுபிடிச்சோம். இரண்டாவது பரிசோதனையில இருந்து நாங்கள் கண்டுபிடிச்சது அந்த வளி ஒட்சிசன். சரியா? அதாவது வளி அவசியம் சொன்னதுக்கு அந்த என்ன வழின்னு சொன்னால் அது ஒட்சிசன் அவசியம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறோம் துருப்பிடித்தலுக்கு நீர் அவசியமா, நீர் அவசியமானு நாங்க பார்க்க போறோம். சரி, இந்த பரிசோதனைக்கு தேவையான பொருட்களை நாங்க பார்ப்போம். சுத்திகரிக்கப்பட்ட 4 இரும்பு ஆணிகள். சரி, ஆணிகளை எவ்வாறு சுத்திகரிப்பீங்க? முதலாவது பரிசோதனையில் இருக்கு. ஆணிகள், கடையில வாங்கப்பட்ட ஆணிகளை எவ்வாறு சுத்திகரிப்பீங்க? ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல ஆணையை போட்டா சுத்தமாயிடும். வெரி குட்.
ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஒரு குறியீடு என்ன? HCl. இந்த கடைகளில் காணப்படும் இரும்பாணிகளில் நாகப்பூச்சி பூசப்பட்டிருப்பதனால் பொதுவாக கொங்கிரீட் ஆணி, சரி, கொங்கிரீட் ஆணின்னு சொல்லுவோம். சரியா, அதுல நாகப்பூச்சி பூசப்பட்டிருக்கும். மற்ற அணிகள் எடுத்த சில சந்தர்ப்பங்களை கடையில இருந்து வாங்கும் போதே துருப்பிடித்திருக்கும். சரியா, சில பகுதிகளில் சில இடங்கள்ல துருப்பிடித்திருக்கும். ஆனா கொங்கிரீட் ஆணி அவ்வாறு துருப்பிடித்திருக்காரு. ஏன்னு சொன்னா நாகப்பூச்சி பூசப்பட்டிருக்கும். அதனை அகற்றுவதற்காக 2 ஆணிகளை 5ஆன HCl கரைசல்னு 10 நிமிடங்கள் வரை அமிழ்த்தி வைத்து பிறகு கழுவணும். சரியா, ஏன்னு சொன்னால் அதுல நாகப்பூச்சி பூசப்பட்டிருக்கும், அதை சுத்தப்படுத்துறதுக்காக. அப்ப நாகப்பூச்சிக்கு மேல உள்ள தூசுப்படை எல்லா கழிவுகளும் அகற்றப்பட்டுரும். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் அடுத்த பரிசோதனை. சுத்திகரிக்கப்பட்ட இரும்பாணிகள், 2 கொதிகுழாய், 2 தக்கைகள், நீரற்ற கல்சியம் குளோரைட் அல்லது சிலிக்கா ஜெல். சரியா, நீரற்ற கல்சியம் குளோரைட் அல்லது சிலிக்கா ஜெல். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். உருவில் காட்டப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட இரும்பாணிகள் 2 வீதம் இரும்பர் தக்கைகளில் பொருத்திக் கொள்ளுங்கள். இப்படி நாங்க தக்கைகள்ல பொருத்திக் கொள்றோம். சரியா, தலைப்பகுதி அடிப்பகுதி இரண்டும் 2 பக்கங்களில் வரக்கூடிய மாதிரி 2 தக்கைகளை நாங்க பொருத்திக் கொள்ளணும். சரி, ஆணிகள் பொருத்தப்பட்ட ரப்பர் தக்கைகளில் ஒன்றை வெற்று சோதனை குழாயிலும் மற்றையதை நீரற்ற கல்சியம் குளோரைட் அல்லது சிலிக்கா ஜெல், எங்களுக்கு 2ல ஒன்று பயன்படுத்தலாம். கல்சியம் குளோரைட் அல்லது சிலிக்கா ஜெல் பயன்படுத்தலாம். இவ்வாறு சில நாட்கள் வைத்து அவதானியுங்கள், உங்கள் அவதானங்களை அறிக்கைப்படுத்தலாம். அவ்வளவுதான் பரிசோதனை. இதுல போட்டிருக்க நீரற்ற கல்சியம் குளோரைட் அல்லது சிலிக்கா ஜெல். சரி, சிலிக்கா ஜெல் நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, இதுதான் சிலிக்கா ஜெல். சரியா, சிலிக்கா ஜெல் நீர் படும்போது நீல நிறமா மாறும். நிறைய உணவுப் பொருட்கள பாக்கெட்டுகளிலும் காணப்படும் இந்த பேக்கெட்டுகள்ல. சரியா, என்ன சொன்ன, இது நீரை உறிஞ்சு கொள்ளும். சரி, அதே போல கல்சியம் குளோரைட், இது கல்சியம் குளோரைட். இப்போ கல்சியம் குளோரைட் பயன்படுத்தலாம் அல்லது சிலிக்கா ஜெல் பயன்படுத்தலாம். இரண்டும் ஆரம்பத்தில் வெள்ளை நிறமாகத்தான் காணப்படும். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப நீரற்ற கல்சியம் குளோரைட் அல்லது சிலிக்கா ஜெல் பயன்படுத்தியாச்சு. இப்ப முதலாவது அவதானம். அவை இதுல உங்களுக்கு பார்க்கலாம், பரிசோதனை அமைப்பு, கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பு. சரியா, இதுல நீரற்ற கல்சியம் குளோரைட் அல்லது சிலிக்கா ஜெல் போடப்பட்டு ஒரு பரிசோதனை இருக்கு, இன்னொரு பரிசோதனை இருக்கு. அவ ஒன்றை நாங்க பரிசோதனை அமைப்பாகவும் இன்னொன்று கட்டுப்பாட்டு பரிசோதனை. இங்க பரிசோதனையாக நாங்க செய்யறது கல்சியம் குளோரைட் அல்லது சிலிக்கா ஜெல் போட்டு, அப்படி போடாம செய்யறது தான் கட்டுப்பாட்டு பரிசோதனை. அப்ப ஏ கட்டுப்பாட்டு பரிசோதனையாகவும் பி பரிசோதனையாகவும் வரும். சரியா, பொதுவாக ஒரு காரணியை தடுக்கிறதுன்னு இல்லை. நாங்க ஏற்கனவே பார்த்த பாஸ் பேப்பர் கேள்வியின் படி KOH போடப்பட்டு கார்பனீர் ஆக்சைடு வாயு உறிஞ்சப்பட்டால் அதுதான் எங்களுக்கு பரிசோதனை. கார்பனீர் ஆக்சைடு வாயு அவசியமே என்று கண்டுபிடிக்கிறதுக்கு செய்யற பரிசோதனை தான் பரிசோதனை அமைப்பு. கார்பனீர் ஆக்சைடு வாயுக்கு அகத்துறிஞ்சும் KOH பதிலாக நீர் இட்டதுதான் கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பு. சரியா, அது இல்லாமல் செய்தது. அவை இதுல பி பரிசோதனை அமைப்பாகவும் ஏ கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைப்பாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். படிக்கும்போது நல்லா விளங்குற மாதிரி இருக்கும், நிறைய நாளை பிறகு மறந்துடும். அவை முக்கியமான பாயிண்ட்ஸ்களை குறிச்சு வச்சுக்கொள்ளும். சரி, இப்ப நாங்க இதுல என்ன பார்க்க போறோம், அவதான முடிவு எடுக்க போறோம். சிலிக்கா ஜெல் மற்றும் நீரற்ற கல்சியம் குளோரைட் என்பன வழியில் உள்ள நீராவியை உறிஞ்சிக் கொள்ளக்கூடியன. ரெண்டும் நீராவியை உறிஞ்சிக் கொள்ளக்கூடியது. அவை மேற்படி பரிசோதனையில உங்களுக்கு விளங்கி இருக்கும், ஏல சிலிக்கா ஜெல்லோ கல்சியம் குளோரைட்டோ இல்ல, பியில இருக்கு. ஆகவே ஏனுள் இணைக்கப்பட்ட இரு ஆணிகளில் குழாயினுள்ளும் வெளியேயும் உள்ள ஆணிகளில் துருப்பிடித்திருப்பதனை அவதானிக்க முடியும். இதுல முக்கியமான விஷயம், ஏயில உள்ளதுல உட்பகுதியும் துருப்பிடித்திருக்கும், வெளிப்பகுதியும் துருப்பிடித்திருக்கும்.
ஏயில் உட்பகுதி வெளிப்பகுதியில் உள்ள 2 பகுதிகளும் துருப்பிடித்திருக்கும். அப்ப இந்த இடையில் உள்ளது துருப்பிடிக்குமா இல்லையான்னு நீங்க யோசிக்கலாம். சரியா? இந்த இடையில உள்ளது நீங்க தக்கைய இந்த ரப்பர் குழாயில எவ்வளவு இறுக்கமாக பொறுத்துறீங்களோ அதை வச்சு. சரியா? உங்களோட அந்த பரிசோதனையில உறுதித்தன்மையை வைத்து. அப்ப அந்த இடத்துல வலி இந்த நாங்க துருப்பிடித்தலுக்கு தேவையான காரணிகள் கிடைத்தால், சின்ன கசிவு ஒன்று இருந்தால் துருப்பிடிக்கலாம். கசிவு இல்லாம இறுக்கமாக இருந்து நீங்க மெழுகும் பூசிக்கொள்ளலாம். வச்சுக்கொள்ளுங்களேன், மெழுகால போட்டு சீல் பண்ணிட்டு அப்ப துருப்பிடிக்காது. துருப்பிடித்தலுக்கு காரணிகள் இருந்தால் துருப்பிடிக்கும், இல்லாட்டி துருப்பிடிக்காது. சரி, அதற்கான பரிசோதனையில நாங்க உட்பகுதி வெளிப்பகுதியை தான் இதுல பார்க்கிறோம். அப்ப ஏல உட்பகுதியும் வெளிப்பகுதியும் துருப்பிடித்து இருக்கும். ஆனால் பி குழாயில் உள்ள ஆணிகளில் வலிக்கு வெளித்திறந்துள்ள பகுதிகளில் மட்டுமே துருப்பிடித்திருக்கும். வலிக்கு வெளித்திறந்துள்ள பகுதிகளில் மட்டுமே, வலிக்கு வெளித்திறந்துள்ள பகுதினா மேல் பகுதி மட்டும். அப்ப பியில் துருப்பிடித்திருப்பது இந்த பகுதியில மட்டும், இதுல மட்டும்தான் துருப்பிடித்திருக்கு. உட்பகுதியில துருப்பிடிக்கவில்லை. இதுலயும் துருப்பிடிச்சிருக்கு, இதுலயும் துருப்பிடிச்சிருக்கு, இதுலயும் துருப்பிடிச்சிருக்கு. இப்ப 4 பகுதிகளாக பிரிச்சால் 1 2 3 4 பகுதிகளாக பிரித்தால் இதுல 4வது பகுதியில மட்டும்தான் துருப்பிடிக்க இல்லை. இதன் அவதானம். ஏயில் 2 பகுதிகளில் துருப்பிடித்திருக்கிறது, பியில் வலிக்கு திறந்துள்ள பகுதியில் மட்டும் துருப்பிடித்திருக்கிறது. சரியா? ஆகவே ஏபி ஆகிய இரு குழாய்களையும் கருதினால் குழாய் பியினுள் நீராவி காணப்படுவதில்லை. குழாய் பியினுள், சரி, பியிட உட்பகுதியில் நீராவி காணப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் அங்க கல்சியம் குளோரைட் அல்லது சிலிக்கா ஜெல் பயன்படுத்தப்பட்டமையினால் அது நீராவியை அகத்துறிஞ்சு கொள்ளும். நீராவியை அகத்துறிஞ்சு கொள்ளுதுன்னா நீர் இல்லை, H2O இல்லை. H2O அது திண்மமாக இருக்கலாம், திரவமாக இருக்கலாம், வாயுவாக இருக்கலாம். இந்த இடத்துல வாயுவாக இருக்கு. சரியா? நீர்னு நாங்க பயன்படுத்தினோம், நீராவின்னு வந்தாலும் இப்ப என்ன செய்து துருப்பிடித்தலுக்கு காரணமாக அமையுது. அப்ப பி குழாயினுள் நீராவி காணப்படுவதில்லை. ஏனைய காரணிகள் இரு குழாய்களுக்குமே பொதுவானவை. ஏனைய காரணம் இரு குழாய்களுக்கு, வாயு ஒட்சிசன் நீர் எல்லாம் பொதுவானது, ஏனைய வாயுக்கள் எல்லாம் பொதுவானது. பி குழாயினுள் நீராவி இல்லை. இதற்கமைய துருப்பிடிப்பதற்கு நீர் அவசியம் என்பதை உறுதி செய்யலாம். நீராவியை பத்தி நாங்க பார்த்தாலும் நீர் அவசியம். சரியா? அதாவது நீர்ன்னு சொல்ற நீராவி, நீர் என்பது திரவ நிலை, நீராவின்னு சொல்ற வாயு நிலை. அவை துருப்பிடித்தலுக்கு நீராவி அவசியம் என்பதை நீங்கள் அவதானிக்கலாம். சரி, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த ஆணிகளை இரண்டையும் ஏன் 2 பக்கமும் உள்ள மாதிரி வைத்து, 2 பக்கமும் வரக்கூடிய மாதிரி வைத்ததற்கான காரணம் சொல்லுங்க பாப்போம். சர்ச்சையான ஒரு விடயம் உருவாக்கப்படாதுன்னு சொல்லித்தான் 2 பக்கம் வரக்கூடிய மாதிரி வச்சது. காரணம் என்னமா இருக்கலாம்? யாராலும் சொல்ல முடியுமா? ஏர் ஆணிகளை அவ்வாறு வச்சது. கெஸ் பண்ணி ஏதாவது சொல்லுங்க. சும்மா அது அப்படி வச்சாங்க. பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த படத்தை இதை எடுத்துக்கொள்ளுங்க, 8ஆம் ஆண்டு புக்ல. சரியா? இந்த இடத்துல மெழுகு போட்டு தக்கை இரும்பாணி. அப்ப மெழுகால சீல் பண்ணப்பட்டிருக்கு நடுப்பகுதி. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்? நடுப்பகுதி துருப்பிடிக்காது. அதே நேரம் பாருங்க, சிறிதளவு தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம். சரியா? சிறிதளவு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த தக்கையிட உட்பகுதி உள்ளது துருப்பிடிக்காது. சரி, இப்ப இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம், 2 பகுதிகளும் இந்த இருபுறமும் இருக்குமாறு, தக்கையின் இரும்பானின் இருபுறமும் இருக்குமாறு பொருத்தப்பட்டிருப்பது. என்ன சொன்ன, ஊசி பகுதியும் உள்ளே இருக்கு, தலைப்பகுதியும் இருக்கு. அது வெளியேயும் ஊசி பகுதியும் இருக்கு, தலைப்பகுதியும் இருக்கு. அவ்வாறு பொருத்தப்பட்டது என்று சொன்னால், அதாவது கூரான பகுதி ஆணியின் தலை இருபுறமும் காணப்படுது. ஏன்னு சொன்னால் இவ்விரண்டு பகுதியிலும் துருப்பிடிப்பதில் எந்த மாற்றத்தையும் காட்டுவதில்லை. இது முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களோட புக்ல இல்ல, ஆனா கேள்விக்கு வரும். சரியா? ஏன் இரும்பாணியின் இருபுறமும் இருக்குமாறு பொருத்தப்பட்டிருக்கிறது? கூரான பகுதி, தலைப்பகுதி. இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவது என்ன அப்படி கேட்கலாம். என்னது?
இவ்விரண்டு பகுதியிலும் துருப்பிடிப்பதில் எந்த மாற்றத்தையும் காட்டுவதில்லை என்பதாகும். என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க கூரான பகுதி மட்டும் உள்நோக்கி வச்சிருந்தால் ஒரு ஆள் சொல்லலாம், இல்ல கூரான பகுதி தான் துருப்பிடித்தலுக்கான காரணியாக அமையுது. அல்லது இன்னொரு ஆள் சொல்லலாம், அது தலைப்பகுதி தான் துருப்பிடித்தலுக்கு காரணமாக அமைகிறது. அப்ப இதுல இருந்து ஒரு அந்த சர்ச்சை, அந்த பிரச்சனை இல்லாம போகுது. எப்படி? துருப்பிடித்தலுக்கு கூரான பகுதியோ தலைப்பகுதியோ என்ற விடயம் அங்க செல்வாக்கு செலுத்த இல்லை. கூரான பகுதி இருந்தாலும் துருப்பிடிக்கும், தலைப்பகுதி இருந்தாலும் துருப்பிடிக்கும். சரியா? கூரான பகுதி இருந்தாலும் துருப்பிடிக்கும், தலைப்பகுதி இருந்தாலும் துருப்பிடிக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்க துருப்பிடித்தல்ல செல்வாக்கு செலுத்துவது ஆணிட பகுதிகள் இல்ல. இந்த இடத்தில் துருப்பிடித்தல் செல்வாக்கு செலுத்துவது நீராவி. அந்த முடிவுக்கு வருவது தான் அது. ஆகவே இவ்வாறான ஒரு கேள்வி கேட்கப்படும் போது அதற்கான விடையை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஆகவே நீங்க மேலதிகமாக வாசித்து விளங்குறதுக்கு 8ஆம் ஆண்டு புக்கை நீங்க கொஞ்சம் பார்த்து கொள்ளணும். சரி, 8ஆம் ஆண்டு பார்ட் 1 புக்கை நீங்க பார்த்து கொள்ளணும். சரி, இப்ப நாங்க பரிசோதனைகள் 3 பார்த்துட்டோம். சரியா? பரிசோதனை இரும்பு துருப்பிடித்தலுக்கு தேவையான காரணிகளை அவதானிக்கிற பரிசோதனைகள் பார்த்துட்டோம். இப்ப இரும்பு துருப்பிடித்தல் எவ்வாறு நடக்குது, இரும்பு துருப்பிடித்தல் எவ்வாறு நடக்குது நாங்க பார்க்க போறோம். சரி, இரும்பு துருப்பிடிக்கும் போது நடைபெறும் செயற்பாடு. இரும்பு துருப்பிடிக்கும் போது நடைபெறும் செயற்பாடு. சரி, ஏற்கனவே நாங்க அனோட் கதோட் தாக்கங்கள் பார்த்துட்டோம். பொதுவாக அனோட்டுல நடக்கிற தாக்கம் தான் இந்த இரும்புல நடக்கும். அனோட்ல என்ன தாக்கம்னு சொன்னால் அயனாக மாறும். அயனாக மாறும் போதுதான் அது வடிவம் மாறும், அந்த உலோகத்துல வடிவம் மாறும். எப்படின்னு சொன்னால், இப்ப இந்த சமன்பாட்டுல பார்க்கலாம். FeS திண்மமாக இருந்தது, Fe2+ AQ மாறி 2 இலத்திரனை வெளிவிடு. இதை நாங்க ஒட்சியேற்றல் தாக்கம் சொல்றா, தாழ்த்தல் தாக்கம் சொல்றோம்? ஒட்சியேற்றல் தாக்கம். அதாவது இலத்திரனை வெளிவிட்டால் ஒட்சியேற்றம், பெற்றுக்கொண்டவர்கள் தாழ்ந்தது. சரியா? பெற்றுக்கொள்றது தாழ்ந்தது. ஆகவே பெற்றுக்கொண்டால் அது தாழ்த்தல். இங்க இலத்திரன் வெளிவிடப்பட்டிருப்பதனால் அதை நாங்கள் ஒட்சியேற்றல் தாக்கம்னு சொல்லுவோம். அவை இரும்பு அணு ஆரம்பத்துல அணுவாக இருந்தது, இலத்திரனை வெளிவிட்டு நேராயனாக மாறும். நேராயனாக மாறும், ஒட்சியேற்றம் அடையும். இந்த சமன்பாட்டு மூலம் காட்டப்பட்டிருக்கு. ஆனால் இது எந்த சந்தர்ப்பத்துல மாறும்னு சொன்னால் சும்மா மாறாது. சரியா? இரும்பு வெறுமனே சும்மா இருக்கும்போது இப்படி இலத்திரன் எல்லாம் வெளிவிட்டு இந்த வடிவத்துக்கு மாறாது. அது என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இலத்திரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதார்த்தம் அதற்கு அருகில காணப்படும். இந்த இலத்திரனை யாராவது எடுத்துக்கொள்ளணும். இலத்திரனை தனியே கைவிட்டுட்டு போகாது. இலத்திரனை தனியே கைவிட்டுட்டு போகாது. என்ன செய்யும்? அந்த இலத்திரனை பெற்றுக்கொள்ளும், இது வெளிவிடுற இலத்திரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பதார்த்தம் ஒன்று அருகில் காணப்படும் போது மட்டுமே அது ஒட்சியேற்றம் அடையும். அப்ப எந்த சந்தர்ப்பங்களில் இரும்பானது ஒட்சியேற்றம் அடையும் என்று கேட்டால் நீங்க சொல்லணும், அது வெளிவிடும் இலத்திரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பதார்த்தம் ஒன்று அதற்கு அருகில் காணப்படும் போது மட்டுமே. சரி, அப்ப இதுக்கு ஒரு கூற்றுக்கு வரலாம் MCQ. இந்த மட்டுமே என்ற கூற்று மிகவும் முக்கியம், மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரியா? அந்த இலத்திரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்கள். இப்ப அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்கள் 2 பேர் தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லை. சரியா? நாங்க ஏற்கனவே 3 பரிசோதனைகளையும் பார்த்த ஆக்கள். அவங்க யாரு? ஒன்று ஒட்சிசன், அடுத்தது நீர் அல்லது நீராவின்னு சொல்றது. சரியா? நீர் அல்லது நீராவி. வளிக்கோளத்தில் உள்ள ஒட்சிசன் வாயு மற்றும் நீர் அல்லது நீராவி என்பன சேர்ந்து இருக்கும் போதுதான் அது இலத்திரனை பெற்றுக்கொண்டு கீழே உள்ளவாறு தாழ்த்தலுக்கு உட்படும். அப்ப ஒன்று ஒட்சியேற்றம் அடைந்தால் அடுத்தது தாழ்த்தல். ஒன்று நேராயனா இருந்தால் அடுத்தது மறையாய். சரியா? ஒன்று நேராயனா இருந்தால் ஒன்று மறையாயனா இருக்கும். அப்ப ஒன்று ஒட்சியேற்றம் நடந்தால் அடுத்தது தாழ்த்தல் நிகழும். இப்ப அது வெளிவிட்ட இலத்திரன்களை, சரியா, அது வெளிவிட்ட இலத்திரன்களை யார் யார் பெற்றுக்கொள்ளுண்டா? நீரும் ஒட்சிசன் உள்ள போதுதான். அப்ப ஒட்சிசன் தனியா இருக்கும் போதும் பெற்றுக்கொள்ளாது, நீர் தனியாக இருக்கும் போதும் பெற்றுக்கொள்ளாது. நாங்க ஏற்கனவே பார்த்தோம், நீர் கிடைத்து ஒட்சிசன் கிடைக்காவிட்டாலும் துருப்பிடித்தல் நிகழாது, ஒட்சிசன் கிடைத்து நீர் அல்லது நீராவி கிடைக்காவிட்டாலும் துருப்பிடித்தல் நிகழாது.
இரண்டுமே இருக்கும்போது, மேலே உள்ள பரிசோதனைகளை பார்க்கலாம், இரண்டுமே கிடைக்கும் போதுதான் என்ன நடக்கும்? துருப்பிடித்தல் நடக்கும். அவை நீர் மற்றும் ஆக்சிஜன் இரண்டும் அந்த வெளிவிடப்பட்ட இலத்திரனை பெற்று OH- ஆக தாழ்த்தலுக்கு உட்படும். சரியா? அவை இரும்பு துருப்பிடித்தலின் போது நடைபெறும் அரை அயன் தாக்கங்கள். நாங்கள் ஏற்கனவே ஒட்சியேற்றல் தாக்கம், தாழ்த்தல் தாக்கம் என்ற இரண்டு தாக்கங்களும் இங்கு நிகழும். அவை மின்னிரசாயன தாக்கம், அதாவது இரசாயன தாக்கம். இரும்பு துருப்பிடித்தல் என்பது பௌதீக மாற்றமா, இரசாயன மாற்றமா? இரசாயன மாற்றம். இரசாயன மாற்றம். வெரி குட். சரியா? இரும்பு துருப்பிடித்தல் தொடர்பான சமன்பாடுகள்ல முதலாவது ஒட்சியேற்றல் சமன்பாடு, இரண்டாவது தாழ்த்தல் சமன்பாடு. ஒட்சியேற்றல் சமன்பாடு எப்ப இரும்பு இந்த இரண்டு இலத்திரன்களை விடுவிக்கும்னு சொன்னா, எப்ப இந்த இரும்பு இலத்திரன்களை விடுவிக்கும்னு சொன்னால் அந்த இலத்திரன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பதார்த்தம் ஒன்று அதுக்கு அருகில் இருக்கணும். அருகில் உள்ள அந்த ரெண்டு பதார்த்தமும் தான் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, ஒன்று தனியே அகத்துறிஞ்சுவது இல்லை, பெற்றுக்கொள்றதில்லை. ஒட்சிஜன் தனியும் பெற்றுக்கொள்றதில்லை, நீர் தனியே இருக்கும் போது பெற்றுக்கொள்வதில்லை. அதனாலதான் இரும்பு துருப்பிடித்தலுக்கு இந்த இரண்டு காரணியும் ஒரே சந்தர்ப்பத்தில் இருக்கணும். ஒட்சிஜன் மட்டும் இருந்தாலும் துருப்பிடிக்காது, நீர் அல்லது நீராவி மட்டும் இருந்தாலும் துருப்பிடிக்காது. ஒட்சிஜனும் இருந்து நீரும் இருந்து அல்லது நீராவியும் இருக்கும் போது சந்தர்ப்பத்துல தான் அது துருப்பிடிக்கும். அவை நாங்க இந்த மின் ரசாயன பாடத்துல படிச்சது போல இதை நாங்க முதலாவது சமன்பாடும் ஒட்சியேற்றல் தாக்கம்டும், இதை இரண்டாவது சமன்பாடு தாழ்த்தல் தாக்கம்னு எடுக்கலாம். சரியா? இதுல இதற்கு நான் சொல்ற அரை அயன் தாக்கம். சரியா? அரை அயன் தாக்கம். நீங்க யோசிக்கலாம், இங்க 2 இலத்திரன் தான் விடுவிக்குது, இங்க 4 இலத்திரன்களை பெற்றுக்கொள்வது எவ்வாறுன்னு சொல்லி. சரியா? இது நாங்க ஒரு அணுவுக்கு வரைஞ்சது. சரி, ஒரு மூலகத்துக்கு வரைஞ்சது. சரியா? அப்போ ஒரு மூலகம் மட்டுமில்லை இரும்பு துருப்பிடிப்பதில் பங்களிப்பு செய்யுது. இரும்புன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மூலகங்கள் அணுக்கள் இருக்கும் அது. சரியா? நாங்க ஒரு அணுவை வச்சு எழுதினதுதான் இது. சரியா? அவை பல அணுக்கள் சம்பந்தப்படும். சரி, இப்ப நீங்க பார்க்கலாம், இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. நாங்க பூரணமான சமன்பாடு எழுதுறதுக்கு வழமைய போல ஒருங்கமை சமன்பாட்டு அடிப்படையில மேலே உள்ள இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாக அல்லது கீழே உள்ள இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாக இரண்டிலும் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கையை சமப்படுத்தணும். இரண்டிலும் உள்ள இலத்திரன் எண்ணிக்கையை சமப்படுத்தினால் அந்த இலத்திரன்கள், அதாவது கீழே உள்ள சமன்பாட்டுல தாக்கியின் பக்கம் இலத்திரன் இருக்கு, மேலே உள்ள சமன்பாட்டுல விளைவின் பக்கம் இலத்திரன் இருக்கு. அப்ப இரண்டு பக்கமும் சமனாகும் போது இரண்டு சமன்பாடுகளை நாங்க கூட்டும் போது இலத்திரன்கள் வெட்டுப்பட்டு, அவை நாங்க இந்த சந்தர்ப்பத்துல செய்ய வேண்டியது மூணாவது சமன்பாடு ஒன்றை உருவாக்க வேண்டும். மூணாவது சமன்பாட்டை உருவாக்குறதா எந்த சமன்பாட்டை பெருக்கணும்? முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டையா சொல்லுங்க. ஒருங்கமை சமன்பாட்டின் அடிப்படையில் சரி, முதலாவது சமன்பாடு. இப்ப முதலாவது சமன்பாட்டை நாங்கள் செய்யறோம், 2ஆல பெருக்க போறோம். அப்படிதான் இது 4 இலத்திரனாக மாறும். சரி, 4 இலத்திரனாக மாறும். பாருங்க, முதலாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கியாச்சு. அப்ப Fe ஆயிருந்த 2 Fe மாறி, Fe2+ ஆயிருந்த 2 Fe2+ மாறி 2 இலத்திரன் 4 இலத்திரனாக மாறும். அதை நாங்க மூன்றாவது சமன்பாடுன்னு எடுப்போம். சரியா? மூன்றாவது சமன்பாடுன்னு எடுத்தாச்சு. இப்ப இரண்டாவது சமன்பாடு மூணாவது சமன்பாடு தான் எங்களுக்கு தேவை, முதலாவது சமன்பாடு தேவையில்லை. சரியா? பூரணமான சமன்பாடு எழுதுறதுக்கு முதலாவது சமன்பாடு தேவைப்படாது, இரண்டாவது சமன்பாடும் மூணாவது சமன்பாடு தான் தேவை. சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க 2 விஷயம் கவனிக்கணும். இந்த சமன்பாடுகள் எழுதும் போது 2 விடயங்கள் கவனிக்கும். முதல்ல அணுக்களை சமப்படுத்தி இருக்கான்னு பார்க்கணும். அணுக்கள் இந்த 2 Fe, இங்க 2 Fe. சரி, அதுக்கு பிறகுதான் இலத்திரன்கள் சமப்படுத்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இங்க 4E ஏன் போட்டது? 4E ஏன் போட்டது அல்லது மேல பார்க்கலாம். இங்க இந்த சமன்பாடுகள்ல இந்த இடத்துக்கு 4E வந்த காரணம் என்ன? யாருக்கு சொல்லிரு? அல்லது இந்த இடத்துக்கு 2E 2 இலத்திரன் வந்ததுக்கு காரணம் என்ன? வேறு இலக்கம் போடாம அந்த இலக்கங்கள் போடப்பட்டிருக்கு. சொல்லுங்க பாப்போம். நீங்க எக்ஸாமுக்கு போய் இந்த மாதிரி சமன்பாடு எழுதும் போது அந்த இலக்கங்கள் மறந்துட்டு எப்படி போடுவீங்க? 4E 2E 4 போட்டுறா 2 போட்டுறா அல்லது 3 போட்டுறா?
இல்லாட்டி ஒரு ஈ போட்டுறா. எப்படி கண்டுபிடிக்கிறேன்? எதை சமப்படுத்தணும் நாங்க? சரி, ஒரு ஆள் அனுப்பியிருக்கு வலுவளவுன்னு சொல்லி. அதாவது ஏற்றங்கள். சரியா, வலுவளவோ ஏற்றங்கள், கிட்டத்தட்ட வலுவளவும் சரி ஏற்றங்களும் சரி. அதாவது நாங்க OH மைனஸ் போட்டோம். இது ஃபர்ஸ்ட்டுக்கே போட்டுருல கொள்ளுங்க. H2O எழுதியாச்சு, O2 எழுதியாச்சு, OH மைனஸ் எழுதியாச்சு. இப்ப நாங்க அணுக்களை சமப்படுத்தணும். இப்ப இலத்திரன் ஒண்ணு போட்டு இல்லை, அணுக்களை சமப்படுத்தணும். எப்படி? இங்கால 2 ஓட்டு இருக்கு, இங்க ஒரு O தான் இருக்கு, இங்கால ஒரு O இருக்கு, இங்கால ஒரு O இருக்கு. மொத்தம் பார்த்தா 2 3 3, ஆனா அங்க 1 இருக்கு. அப்ப 3 போட்டா ஒட்சிசன் சமப்படுத்துறோம். ஆனால் H3 இங்க 2, அப்ப 2ஐயும் 3ஐயும் சமப்படுத்துறதுக்கு கஷ்டம். ஆகவே மிகவும் இலகுவானது இங்க 2 போட்டோம்னு சொன்னா, முன்னுக்கு 2 போட்டோம்னு சொன்னா ஐதரசன் ஒரேடியா 4 ஆகும். 2 4, அப்ப இந்த இடத்துல 4 போட்டோம். 4 போட்டா இப்ப இங்கால ஒட்சிசனும் 4 ஆயிட்டு. அப்ப இங்கால 2O, இந்த இடத்துல 2O, அப்ப 2 2 4, அப்ப 4 ஒட்சிசன். 4 ஒட்சிசன், அப்ப அணுக்கள் சமம். 4 ஐதரசன், 4 ஒட்சிசன். இப்ப இந்த இடத்துல சய ஒன்று இருக்கு, இந்த சய ஒன்று இருக்கு. 4 சய ஒன்று வலுவளவுகள், அப்ப 4 மறையேற்றங்கள் இருக்கு. 4 மறையேற்றம் இருந்தால், விளைவின் பக்கம் 4 மறையேற்றம் இருந்தால், தாக்கியின் பக்கம் நாங்க 4 மறையேற்றங்களை சேர்க்கணும். ஏற்றங்கள் இப்ப சமன், தாக்கியின் ஏற்றமும் விளைவின் ஏற்றமும் சமன். இங்கால 4 இலத்திரன் நாங்க போடணும். சரி, என்ன பாசி சொல்லுங்க. 4 சார் மரம் மட்டும் விளங்கப்படுத்திடுங்க. சரி பாருங்க, இப்ப நாங்க இது ஒன்றுமே இருக்காது. நான் சிவப்பாலம் இந்த 2ம் இருக்காது, இந்த 4 இலத்திரனும் இருக்காது, OH மைனஸ் இருக்கு. இப்படித்தான் நாங்க ஆரம்பத்துல சமன்பாடு எழுதுறது. சரியா, H2O இப்படி H2O எழுதி, அதோட தாக்கம் அடைய போகுது O2 எழுதி, விளைவாக வரப்போறது OH மைனஸ். இதுதான் எழுதுறோம். இதுதான் சமன்பாடு ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுறது. அதுக்கு பிறகுதான் முதல் வேலையாக அணுக்களை சமப்படுத்தணும். இங்கால ஒரு ஒட்சிசன், ஆனா இங்கால பக்கம் இந்த 2 1 3 ஒட்சிசன் ஆகுது. இங்கால ஒரு H, ஆனா இங்கால 2 H. இப்ப ஏதாவது இலக்கங்களை நாங்க முன்னுக்கு போடணும். சரியா, பொதுவாக நாங்க ஒட்சிசனை சமப்படுத்தினோம், எல்லாம் பொதுவாக சமப்படும். அப்ப ஒட்சிசனை சமப்படுத்துறதுக்கு இங்கால ஒரு ஒட்சிசன், இங்கால 3 ஒட்சிசன். அப்ப இங்கால நாங்க முன்னுக்கு இதுல 2 போட்டோம்னு சொன்னால், இங்க ஒட்சிசன் எண்ணிக்கை 2, இங்க 4, அப்ப 4 ஒட்சிசன். அவை இதுக்கு முன்னாலே 4 போட்டா ஒட்சிசன் 4 ஆயிரும். இப்ப நாங்க ஐதரசனை பார்த்தோம்டா, இங்க 2 இங்க 2 2 4 இப்படி இருந்தா பெருக்கணும். இப்படி இருந்தால் பெருக்க வேண்டும். அப்ப 2 4 ஐதரசன். இப்ப இங்க முன்னுக்கு இருந்தால் அது எல்லாத்துக்கும் பொது. அப்ப அங்க விளைவின் பக்கமாகவும் 4 ஐதரசன். இப்ப நாங்க அடுத்த விஷயமாக செய்யணும், ஏற்றங்களை சமப்படுத்தணும். இங்கால மறையேற்றம் 4, அப்ப 4 மறையேற்றங்கள் இருக்கு விளைவின் பக்கம். அப்ப தாக்கியின் பக்கம் நாங்க என்ன செய்யணும், 4 மறையேற்றம் தேவை. அதுக்கு 4 இலத்திரன் போட்டு. சரியா, அதனால 4 மறையேற்றம் போட்டு. இது தாழ்த்தல் தாக்கம், அதாவது இலத்திரன்களை பெற்றுக்கொள்ளுதுன்னு சொல்றது. தாக்கியின் பக்கம் இலத்திரன் வந்தால் அது தாழ்த்தல் தாக்கம். இப்ப அடுத்த தாக்கத்தை பாருங்க, Fe. இங்கேயே 2E வந்து 2 இலத்திரன் வந்து. சரியா, நாங்க ஆரம்பத்தை எப்படி எழுத போறோம்? Fe ஆனது இரும்பானது. Fe இரும்பு எந்த மாற்றமும் இல்லாம இருக்கு. இப்ப அது கரைசல் நிலைக்கு மாறுது. சின்ன பிசுபிசுப்பு தன்மை வரும் இரும்பு துருப்பிடிக்கும் போது. சரி, இல்லாட்டி எங்களை கையால தகர்க்கக்கூடிய மாதிரி சாஃப்ட் ஆயிரும். சரியா, துருப்பிடித்த இடம் அல்லது கரல் பிடித்த இடம். Fe2+, 2 இலத்திரன்கள் என்ன செஞ்சுட்டு வெளியே விட்டுட்டு. இப்ப முதலாவது வேலையாக நாங்க என்ன செய்யணும், அணுக்கள் சரியானு பார்க்கணும். இந்த பக்கம் ஒரு இலத்திரன், தாக்கியின் பக்கம் ஒரு இலத்திரன், விளைவின் பக்கமும் ஒரு அணு, ஒரு உங்களையும் விளைவின் பக்கமும் ஒரு அணு இருக்கு. இரும்பு Fe ஒன்று தான். முன்னுக்கு இந்த 1 போட்ட பெருமானம் இருக்கு, அந்த 1 போடுறது. சரியா, இப்ப நாங்க ஏற்றங்களை பார்க்கணும். அது வலுவளவுன்னு சொல்லலாம். 2+ இருக்கு, விளைவின் பக்கம் 2+ இருக்கு. அவை இங்கால பக்கமும், அதாவது இந்த பக்கம் நேரேற்றங்கள் 2 இருக்கு. அப்ப இந்த பக்கம் எங்களுக்கு இலத்திரனை போட்டா மறையேற்றம் தான் உருவாகும். சரியா, இதுல போட்ட மாதிரி மேல உள்ளதுல இலத்திரனை போட்டால் மறையேற்றம் கூடும். அப்ப திரும்ப இன்னும் வித்தியாசமாயிரும். அப்ப நாங்க என்ன செய்யணும், இங்கால 2 நேரேற்றம் இருப்பதனால
இந்த பக்கமாக 2 மறையேற்றத்தை சேர்த்து விட்டு 2 மறையேற்றங்கள். அப்ப 2 நேரேற்றமும் 2 மறையேற்றமும் நீங்க மெட்ஸ்ல படிச்சிருக்கீங்க. 2 பிளஸ் 2 மைனஸ் அப்படின்னு சொன்னா 2 வெட்டுப்பட்டு. சரியா? அப்ப 2 நேரேற்றம் இருப்பதனால திரும்ப அந்த பக்கத்துக்கு 2 மறையேற்றங்களை சேர்த்து விட்டால் 2 நேரேற்றமும் 2 மறையேற்றமும் சேர்ந்தது 0 ஆகும். அவை தாக்கியின் பக்கமும் எந்த ஏற்றங்களும் இல்லை, வலுவளவு இல்லை என்று சொல்லலாம். சரி, எவ்வளோ? அதுதான் நாங்க 2 போட்டுறதும் 4 போட்டுறதும். நீங்க இதுக்கு மேல நாங்க படிச்ச அரை தாக்கங்கள் எல்லாத்துலயும் இந்த வேலை தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்க திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆகும். சரி, இப்ப நாங்க முதலாவது 2வது சமன்பாட்டில இருந்து 3வது சமன்பாடை பெற்றுக்கொண்டோம். இப்ப 2ஐயும் 3ஐயும் கூட்ட போறோம். 2ஐயும் 3ஐயும் கூட்டுறா மிகவும் லேசி. என்ன செய்யணும்? தாக்கி பக்கம் உள்ள எல்லாத்தையும் எழுதுற, அப்படியே எழுதுற. அடுத்து விளைவு பக்கமாக உள்ளது எல்லாத்தையும் எழுதுற. இப்ப 2வது சமன்பாட்டுல விளைவு பக்கமாக உள்ள 4 இலத்திரனும் 2வது சமன்பாட்டுல விளைவின் பக்கமாக உள்ள 4 இலத்திரனும் தாக்கி பக்கமாக உள்ள இந்த இருக்கு 4 இலத்திரன், தாக்கி பக்கமாக உள்ள 4 இலத்திரனும் வெட்டுப்பட்டு புதிய ஒரு சமன்பாடு உருவாகும். சரியா? புதிய ஒரு சமன்பாடு உருவாகும். Fe2 plus 4OH மைனஸ். சரியா? Fe2 plus 4OH மைனஸ். அதை நாங்க சேர்த்து எழுதினோம்னு சொன்னா Fe ஹைட்ராக்சைடு உருவாகும். அப்ப அந்த இதுல Fe 2 இருக்கணும். பாருங்க, 2 Fe. 4 ஒட்சிசன் இருக்கணும். இந்த இருக்கு, முன்னுக்கு 2, இங்க 2, இந்த இடத்துல 2. அப்ப 4 ஒட்சிசன், 4 ஹைட்ரசன் இருக்கணும். இங்கல 2, இங்கல 2. சரி, இதுல FeOH twice ஏன் போடப்பட்டது? நான் 10ஆம் ஆண்டு விடயங்களை மீட்டுவதற்காக சொல்றேன். Fe2 FeOH எழுதாம FeOH twice ஏன் எழுதப்பட்டது? அப்படி ஒரு உங்களுக்கு டவுட் வந்தா நீங்க 10ஆம் ஆண்டுல சூத்திரம் எழுதல் படிச்சிருக்கீங்க. அப்ப Fe2 plus OH minus, Fe2 plus OH minus, Feக்கு 2, OHக்கு 1. இப்ப என்ன நடக்கும்? குறுக்காக நாங்க பரிமாற்றிக் கொள்ளணும். இந்த 2 இங்கால போகும், இந்த 1 இங்கால போகும். எப்படி எழுத போறீங்க? FeOH, அந்த 2 அங்கால தானே போகும். இப்படி 2 போட்டீங்கன்னா சரியா பிள்ளையா? FeOH2 சரியா பிள்ளையா? பிழை. ஏன்னு சொன்னால் இந்த 2 என்பது இப்படி போட்டீங்கன்னா அது Hக்கு மட்டும்தான் சொந்தம், ஐதரசனுக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த 2 ஐதரசனுக்கு மட்டும் இல்லை, நாங்க கொடுத்த ஒட்சிசனுக்கும் சேர்த்து தான் கொடுத்த. சமமாக பங்கிடணும். கொடுக்கறதா 2 பேருக்கும் கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்க கூடாது. இப்படி போட்டீங்கன்னா ஐதரசனுக்கு மட்டும்தான் கொடுத்ததாக அர்த்தம். அப்ப நாங்க 2 பேருக்கு தான் கொடுத்தது, ஒட்சிசன் ஐதரசன் 2க்குமே கொடுத்ததுனால அந்த இடத்துல பிரக்கெட் ஒன்று வருது. 2க்கும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க என்று கொடுக்குறோம். Fe ஹைட்ராக்சைடு. சரியா? அவை இதுதான் Fe ஹைட்ராக்சைடு, இரும்பு ஹைட்ராக்சைடு உருவாகிற சமன்பாடு. ஆகவே இங்கு 1ல் நடைபெறும் தாக்கம் அனோட்டில் நிகழும் தாக்கம் ஒட்சியேற்றல் தாக்கம் எனவும், 2ல் நடைபெறும் தாக்கம் கதோட்டில் நிகழும் தாழ்த்தல் தாக்கம் எனவும் அழைக்கப்படும். சரியா? ஒட்சியேற்றல் தாக்கம் அல்லது தாழ்த்தல் தாக்கம், அல்லது ஒட்சியேற்றல் தாக்கத்துக்கு அனோட்டில் நிகழும் தாக்கம், அடுத்தது கதோட்டில் நிகழும் தாக்கம். இதன் அடிப்படையில மேலே உருவாகிய Fe ஹைட்ராக்சைடு வலியுடன் தாக்கம் அடைந்து இப்ப என்ன செய்ய போகுதோ, அது நீரோட தாக்கம் அடைஞ்சு அது உருவாகி திரும்ப இன்னும் வலியோட தாக்கம் அடைய போகுது. படிப்படியாக தான். அப்ப துரு உடனடியாக பெரும் துருவாக உருவாகாது. சரியா? இப்ப திரும்ப ஒட்சிசனுடன் தாக்கம் அடைந்து இந்த உருவாகிய Fe ஹைட்ராக்சைடு திரும்ப ஒட்சிசனுடன் தாக்கம் அடைந்து Fe2O3.H2O, அது திண்மம். சரியா? துரு நீர்மயமாக காணப்படுவது போக போக அது துரு உடைந்த சிறு சிறு துண்டுகளாக வரும். நீங்க துரு பிடிச்ச ஒன்றை பார்க்கலாம். சரியா? அப்ப துரு இப்படி வரும். திரும்ப அதுல நீரும் வெளியேற்றப்படும். நீர் கொஞ்சம் நல்லா ஆவியாகி போய்க்கிறோம். சரியா? ஆகவே நீரேற்றப்பட்ட ஃபெரிக் ஆக்சைடு உருவாகும். வலியுடன் தாக்கம் அடைந்து நீரேற்றப்பட்ட, அப்ப நீர் இருக்கிற ஃபெரிக் ஆக்சைடு உருவாகும். அப்ப ஃபெரிக் ஆக்சைடு உருவாகும் போது இந்த இடத்துக்கு தான் நாங்க துருன்னு சொல்லுவோம். இப்ப இந்த துருவானது அதுல படுகிற நீரின் அளவிலையும் ஒட்சிசன் அளவிலையும் தங்கியிருக்கு. தண்ணி படப்பட துருப்பிடித்தல் கூடிக்கொண்டே போகும். ஒட்சிசன் அளவு கூட கூட துருப்பிடித்தலின் அளவு கூடிக்கொண்டே போகும். அவ எங்களுக்கு இதுதான் துருவின் குறி சமன்பாடு என்று ஒரு முடிவுக்கு வரையலாம்.
இந்த ஒட்சிசன் அளவும் மேல உள்ள நீரின் அளவும் கூட கூட துருவின் அளவு கூடிக்கொண்டே போகும். சரியா? இங்கு உருவாகுவதும் துரு எனப்படும். அப்ப துருக்கு நாங்க என்ன சொல்ற, நீரேற்றப்பட்ட ஃபெரிக் ஆக்சைடு. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் துரு, அந்த கரல் பிடிக்கிறது செங்கபில நிறம். சரியா? துரு செங்கபில நிறமாகும். அதுக்கு ஆகவே இது நீரேற்றப்படும் போது Fe2O3 உடன் சேரும் நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வேறுபடலாம். Fe2O3 உடன் சேர்ற இந்த Fe2O3 உருவாகும் போது அதோடு சேர்ந்த H2ஓட எண்ணிக்கை வேறுபடலாம். நீர் படுகிற அளவுக்கு ஏற்ப அந்த துருப்பிடித்தல் அளவு மாறுபடும். நீங்க அன்றாட வாழ்க்கையில கண்டிருப்பீங்க. அவை துருக்கு ஒரு ரசாயன சூத்திரம். அப்ப துருக்கு என்று ஒரு ரசாயன சூத்திரம் இருக்கு. அதுதான் Fe2O3 டாட் XH2O. சரியா? இந்த இடத்துல X ஒன்று போடணும், அதாவது பெருமானம் மாறும். XH2O இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. துருவின் இரசாயன சூத்திரம். சரியா? துருவின் இரசாயன சூத்திரம் இவ்வாறு காண்றதுதான் மிக பொருத்தமானது. நீரேற்றப்பட்ட ஃபெரிக் ஆக்சைடு. அப்ப துருவின் இரசாயன சூத்திரம் யாது, அதன் நிறம் யாதுன்னு கேள்வி கேட்கலாம். அவன் நிறம் செங்கபிலம், இரசாயன சூத்திரம் Fe2O3 டாட் XH2O. சரியா? என காட்டுவது மிக பொருத்தமானது. அவை நாங்கள் இன்றைய கிளாஸ்ல துருப்பிடித்தலுக்கு அவசியமான காரணிகளை பரிசோதனை ரீதியாக பார்த்தோம். அப்ப இரும்பாணிகளை சுத்தப்படுத்தி 3 பரிசோதனைகள் பார்த்தோம். முதலாவது நீர் அவசியமா என்று பார்த்தோம், வலி அவசியமா என்று பார்த்தோம். பிறகு வலி நெக்கூறு அவசியம் என்று பார்த்தோம். அடுத்ததாக நீர் அவசியமா என்று பார்த்தோம். கடைசிக்கு ஒரு முடிவுக்கு வந்தோம், துருப்பிடித்தலுக்கு நீரும் வலியும் அவசியம். அப்ப நீரும் வலியும் இருக்கும் போதுதான் துருப்பிடித்தல் நிகழும். அந்த இரும்பானது அது வெளிவிடும் இலத்திரன்களை எப்போது வெளிவிடும் சொன்னால், வெளிவிடும் இலத்திரன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பதார்த்தம் ஒன்று அதன் அருகில் இருக்கும் போதுதான் அது இலத்திரன்களை வெளிவிடும். அந்த இலத்திரன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பதார்த்தமாகத்தான் ஒட்சிசனும் நீரும் காணப்படுகின்றன. அந்த ஒட்சிசனும் நீரும் காணப்படும் போது இரும்பின் அந்த துருப்பிடித்தல் தாக்கம், அனோட்டில் நிகழும் தாக்கம், கதோட்டில் நிகழும் தாக்கம் இருக்கு. ஒட்சியேற்றல் தாக்கமும் தாழ்த்தல் தாக்கமும். அந்த ஒட்சியேற்றல் தாக்கம், தாழ்த்தல் தாக்கம், அரை அயன் சமன்பாடுகளை பயன்படுத்தி நாங்கள் பூரண இரசாயன சமன்பாட்டை பெற்றுக்கொண்டோம். அந்த இரசாயன சமன்பாட்டில இருந்து அதில் பங்கு கொள்ளும் நீரின் அளவுக்கு ஏற்ப துருவின் குறியீடு மாறக்கூடியது. அதனிலிருந்து நாங்க துருவின் இரசாயன சூத்திரத்தை பெற்றுக்கொண்டோம். அதே நேரம் துருவின் நிற செங்கபில நிறம் என்பதையும் அறிந்து கொண்டோம். ஆகவே நாங்க எதிர்வரும் கிளாஸ்கள்ல இந்த துருப்பிடித்தலை தூண்டுகிற காரணிகள் என்னென்று நாங்க பார்ப்போம். ஆகவே இதுல ஏதாவது சந்தேகங்கள் கேட்டுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக. அதே நேரம் உங்களுக்கு டியூட் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு, அந்த டியூட்டையும் செஞ்சு பாருங்க. நாங்க பாடம் முடிஞ்சு பாஸ் பேப்பர் கேள்விகளை செய்வோம். ஆகவே இத்தோட இந்த கிளாஸை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ.